يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال النبي صلى الله عليه وسلم إياكم محدثات الأمور كل محدث بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الله. என்னும் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபே தாபீன்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் போராடக்கூடிய முஜாஹிதுகள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. தினத்தில் சிறந்த தினமான இந்த ஜும்மா தினத்தன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கும் இந்த அவையில் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்திருக்கின்றான். அதற்கு நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். என்னும் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பாவங்களிலேயே மிக பெரும் ஒரு பாவத்தை பார்க்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய சமூகத்தில் மக்கள் அது பாவம் என்றே தெரியாமல் அறியாவின் காரணத்தினால் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை செய்யக்கூடிய அடியாருக்கு எந்த நன்மையுமே செய்ய மாட்டான். அப்ப நாம் என்ன பாவம் செஞ்சிட்டு இருக்கிறோம், அது பாவமா இல்லையே தெரியாம செஞ்சிட்டு இருந்தாலும் கூட அதை பற்றிய உணர்வு, அதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் எதை நமக்கு பாவம் என்று நமக்கு கற்றுத் தந்தானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு பாவம் என்று கற்றுக் கொடுத்தார்களோ, அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இன்மையிலையும் வெற்றி அடைய முடியும், மறுமையிலையும் வெற்றி அடைய முடியும். அதன் அடிப்படையில் மிகப்பெரிய பாவம் எது என்று சொன்னால் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் ஒரு மிக பெரும் ஒரு பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை பாவம் என்று கூறினார்கள், இன்னும் ஒரு சில விஷயங்களை மிக பெரும் பாவம் என்று கூறினார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சகோதரனை, ஒரு மூமியான சகோதரனை திட்டுவதாலேயோ அவருடைய மனம் புண்பட்டு விட்டாலோ அவரை சிறிதாக அடித்து விட்டாலோ பாவம், இது ஒரு பாவம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை மிக பெரும் பாவம் என்று சொன்னார்கள், பெரும் பாவம் என்று சொன்னார்கள். அது என்ன பெரும் பாவம் என்று சொன்னால், ஒரு 7 விஷயங்கள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மூமினை கொலை செய்வது பெரும் பாவம், அண்டை வீட்டாருடன் விபச்சாரம் செய்வது மிக பெரும் பாவம், வட்டி வாங்குவது பெரும் பாவம். இப்படி பெரும் பாவங்கள் நிறைய இருக்கின்றது. ஆனால் இந்த பெரும் பாவத்தை விட மிக பெரும் ஒரு பாவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் அமர்ந்து கொண்டு, பாவங்களிலேயே மிக பெரும் பாவம் எது என்று நான் உங்களுக்கு கற்றுத் தரட்டுமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ் கற்றுத் தாருங்கள் என்றார்கள். திரும்பவும் கேட்கிறார்களா, கற்றுத் தரட்டுமா? சஹாபாக்கள் ஆம் என்று கூறினார்கள். மூன்றாவது முறை கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு அதை சொல்லித் தரட்டுமா என்று. சஹாபாக்கள் ஆம் என்று கூறினார்கள். அப்ப சொல்கிறார்கள், பாவங்களிலேயே மிக பெரும் ஒரு பாவம் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்று சொன்னார்கள். இப்ப பாருங்க, சின்ன பாவம் இருக்கிறது, பெரும் பாவம் இருக்கிறது, மிக பெரும் ஒரு பாவம் இருக்கிறது. அந்த மிக பெரும் ஒரு பாவம் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், அந்த ஷிர்க். அந்த ஷிர்க்கிலிருந்து நம்மை நாம் தவிர்த்து கொண்டால் மாத்திரம் உண்மையிலும் சரி, மறுமையில் நாம் வெற்றி அடையவே முடியாது. ஏனென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள், எவர் ஒருவர்
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நாம் நாடியவரை பாவத்தை நாம் மன்னிப்போம் இணை வைத்தலை தவிர என்று சொல்லிடுறான் அல்லாஹ். என்ன பண்ணுவான், இந்த சின்ன பாவம்லாம் செஞ்சுட்டாலும் அல்லாஹ் மன்னிச்சிடன்னு சொல்றான். ஆனால் இணை வைத்தால் சிறுக்கு செஞ்சுட்டா அல்லாஹ் என்ன பண்றான், நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னு சொன்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், ஷிர்க்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இணை வைத்தல் சொல்றாங்களே அது என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இணை வைத்தல் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு என்னென்ன ஆற்றல்கள் இருக்கிறதோ, அந்த ஆற்றலும் அந்த பண்பும் இன்னொருவருக்கு இருக்குதுன்னு நம்பிட்டோம்னு சொன்னா அதுதான் இணை வைத்தல், வேற ஒண்ணும் இல்லை. சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அல்லாஹ்வுக்கு கூடிய ஒரு மிகப்பெரும், அல்லாஹ்வுக்கு என்ன சொல்றது, நிறைய பண்புகள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு மிகப்பெரும் ஆற்றல்கள் இருக்கிறது. இந்த ஆற்றல்கள் மற்றவங்களுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டாலே அதுதான் சிறுக்கு, வேற ஒன்றும் இல்லை. நினைச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவம் கொடுத்து ஹாலிக், அல்லாஹ் தான் ஹாலிக், சஸ்டைனர். அவன் தான் அந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தி இன்னும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் நாடியவருக்கு மௌத்தை கொடுக்கின்றான், அவன் நாடியவரை வாழ வைக்கின்றான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பு. இந்த பண்பு மற்றவருக்கு இருக்குது என்று நாடிட்டோம்னு சொன்னா இதுதான் இணை வைத்தல். சிம்பிளா சொல்லணும்னா இந்த இணை வைத்தல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இணை வைத்தல்ல படிப்படியா நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சில விஷயங்கள் நம்முடைய உம்மத்துகள் இது இணை வைத்தலா என்று தெரியாத அளவுக்குலாம் இருக்கிறாங்க. அப்படி மிக பெரும் பாவம் அந்த இணை வைத்தலுக்கு முதல்ல எது வரும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவரிடத்துல கையேந்துட்டன்னு சொன்னா இதுதான் முதல் மிக பெரும் சிறுக்கு. என்னதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், இப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம மக்கள் நிறைய பேர்லாம் பண்றாங்க, தர்காவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பாவத்திலேயே சிறுக்கு, பாவத்திலே பெரிய பாவம் சிறுக்கு. அந்த சிறுக்குல முதலாவது எது வருது அப்படின்னு சொன்னால், தர்காவில் போய் அவுலியாக்கள் இடத்துல போயிட்டு கையேந்துறது தான். அவர்களிடத்துல போயிட்டு அவுலியா எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்கறது இல்லையா, இதுதான் மிகப்பெரிய சிறுக்கு. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்துல நமக்கு எது வேண்டும்னாலும் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் நமக்கு தர முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நாம் ஒருவருக்கு நன்மையை நாடிவிட்டால் அதை யாராலுமே தடுக்க முடியாது. அதே போன்று அல்லாஹ் ஒரு தீமையை நாடிவிட்டாலும் அதையும் யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்குது, வேற யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்துகின்றான். அந்த பரிபக்குவப்படுத்துன்னு சொன்னா மேனேஜ்மெண்ட், யாருக்கு இன்னாருக்கு எந்த டைம்ல என்ன பண்ணணும், யாருக்கு எப்ப மௌத்த கொடுக்கணும், யாரை எப்படி வாழ வைக்கணும், யாரை எப்படி பணக்காரன் ஆக்கணும், இதுதான் பரிபக்குவப்படுத்துறது. இந்த பரிபக்குவப்படுத்துடைய தன்மை இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், தர்கால போயிட்டு அவுலியாட நின்றுட்டு, அவுலியா எனக்கு இதை கொடுங்க, எனக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு தர்கால போய் முட்டிட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் சிந்திச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் மிகவும் ரோஷக்காரன், அல்லாஹ் மிகவும் ரோஷக்காரன். சிந்திச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லை, உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்றேன். நீங்க ஒரு செல்வந்தரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு செல்வந்தரா இருக்கீங்க, உங்கள்கிட்ட அல்லாஹ் ஒரு சில வசதிகளை கொடுத்துக்கிட்டான், பல கோடிகளுக்கு நீங்க அதிபதியா இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பெற்ற பிள்ளையை, உங்க மகனை நீங்க ரோட்ல பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு போறீங்க. கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது உங்க மகன் என்ன பண்றான், உங்களை விட்டுட்டு, நீங்க மிகப்பெரும் ஒரு கோடீஸ்வரன், அப்படி இருக்கும் போது உங்க மகன் உங்க கையில உங்களுக்கு பக்கத்துல கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிருக்கும் போது, பஜார்ல போயிட்டு இருக்கும் போது உங்களை விட்டுட்டு ரோட்ல போற வேற யாருக்கிட்டயோ போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம், எனக்கு பசிக்குது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் மிகப்பெரும் ஒரு கோடீஸ்வரர், சமுதாயத்தில் மிகப்பெரும் ஒரு அந்தஸ்துல இருக்கிறீங்க, மிகப்பெரும் ஒரு கண்ணியத்தில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் போது சின்ன உதாரணம் தான். அப்படி இருக்கும் போது உங்க கையை, உங்க மகன் உங்களுடைய கையை விட்டுட்டு ரோட்ல போற வேற யார்கிட்டயோ போயிட்டு பசிக்குது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னா ஏதோ கேட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவமானம் தாங்க முடியுமா உங்களால? நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன்,
ஏன் பையன் யாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்கிறானே, ஒரு ஐஸ்கிரீம் கேட்கிறானே அப்படின்னு ஒரு கொந்தளிச்சிட மாட்டீங்க நீங்க. உங்களை விட 1000 மடங்கு ரோஷக்காரன் அல்லாஹ். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்தவன் அவன் தான். உங்களை படைத்தது எல்லாத்தையும், உலகத்தில் உள்ள அனைத்தையுமே, சொர்க்கம் நரகம் இந்த துனியா காடு மலை அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தவன் அல்லாஹ் ஹாலிக். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு அற்ப ஒரு படைப்பு, அல்லாஹ் சொல்றான் உங்களை ஒரு அற்ப துளியிலிருந்து படைத்தேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட மனிதரா இருக்கக்கூடிய நாம அந்த ரப்பை விட்டுட்டு ஒரு அவுலியாட்ட போய் முட்டி மோதி கேட்டுட்டு இருக்கிறவே அல்லாஹ்வுக்கு அப்ப எவ்வளவு கோபம் வரும் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு அப்ப எவ்வளவு பேர் கோபம் வரும். உன்னை படைச்சது நானு, உன்னை உன் தாயின் கருவறையில் உன்னை உருவாக்கியது நானு, உனக்கு தாயின் கருவறையில் இருக்கும்போது உன் விதியை எழுதுகிறது நானு, உனக்கு ஒரு உணவளித்துக் கொண்டிருக்கின்றேன், உனக்கு சுகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன், கை கால்கள் சுகத்தை தருகின்றேன், உனக்கு உணவளிக்கின்றேன், உனக்கு பொருளாதாரத்தை தருகின்றேன், அனைத்தையும் தரக்கூடிய என்னை விட்டு விட்டு நீ யாருமே தெரியாத ஒரு அவுலியாட்ட போய் முட்டி மோதி கேட்டுட்டு இருக்கியே, அல்லாஹ்வுக்கு எப்படி கோபம். இதுதான் நினை வைத்தது. அல்லாஹ் என்னால்தான் கோபப்பட்டு சொல்லுகின்றான், மத்த பாவத்துல நான் மன்னிச்சிருவேன், ஆனா என்ன பண்ணுவேன், சிறுக்க நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். சிந்திச்சு பார்க்கணும். இதற்காக என்ன பண்ணணும், முதல்ல நம்ம நிறைய சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னால், அந்த அவுலியாவும் தர்கால யாரெல்லாம் அடங்கி இருக்கிறாங்களோ அந்த அவுலியாவும் என்ன பண்றது, நம்மளை போன்ற ஒரு மனிதர் தான். மறுமையில் வேண்டுமானால் அவருக்கு என்ன அந்தஸ்தோ அல்லாஹ் வழங்குவான். இந்த உலக ரீதியில் அவர் நம்மளை போல ஒரு மனிதர் தான். அவர்களை நம்ம கேட்கிறோமே எவ்வளவு பெரிய தவறு, சிந்திச்சு பாருங்க. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு 50 100 தேவை இருக்குன்னு வச்சுக்கலேன். முதல்ல அல்லாஹ்ட்ட தொழுது துவா கேட்டீங்க, அப்ப யார்கிட்டயா போய் உதவி கேட்கணும். அல்லாஹ் துனியால நியமிச்சிருப்பான், அவன்கிட்ட போய் உதவி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிதான் உலக இயல்பு, அப்படிதான். முதல்ல அல்லாஹ்வுக்கு கையேந்தி கேட்டு விட வேண்டும். அடுத்து அல்லாஹ் இந்த உலகத்தில் சில வழிகளை வைத்திருப்பான், அவன்கிட்ட போய் நம்ம கேட்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு 50 லட்சமோ, நீங்க பேர் ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, ஒரு 20 நிறைய பணம் தேவைப்படுது, 10-20 லட்ச ரூபா தேவைப்படுது, கொஞ்சம் விரட்டிட்டீங்க, இன்னொரு 10 லட்ச ரூபா வேணும். அப்போ நீங்க யார்கிட்ட போய் இந்த 10 லட்சத்தை கேட்பீங்க அப்படின்னு சொன்னால், ரோடில் பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரன்கிட்ட கேட்பீங்களா, இல்ல அந்த அந்த ஏரியாவில் மிக பெரும் பணக்காரர், நல்ல குணமுடையவர், ஒரு அந்தஸ்துடையவர், கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காரு, நீங்க அவர்கிட்ட போய் கேட்பீங்களா? யார் கோடிக்கணக்கில் பணக்காரர் அவர்கிட்ட தான் போய் 10 லட்சத்தை கேட்க முடியும். உங்கள்கிட்ட 1 ரூபா பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் நீங்க கேட்க முடியாது, அவனுக்கு அந்த தகுதி இல்லை. உங்களுக்கு 10 லட்சம் அவங்களால தர முடியாது. அப்போ இந்த உலகத்துல நமக்கு ஒரு சின்ன தேவைக்காக வேண்டியே யாருக்கிடத்துல கேட்கணும் என்ற ஒரு விதிமுறை இருக்கிறது. 10 லட்சம் வேணும்னா இவர்கிட்ட தான் கேட்கணும், இவரால தர முடியாது, இவருக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு நம்ம உணர்ந்துதான் அவர்கிட்ட போய் கேட்போம். ஆனால் இந்த உலகத்தை படைத்த ரப்ப இடத்துல நம்ம கேட்கறதை விட்டுட்டு வேற யாருக்கிட்டையும் கேட்டு இருக்கிறோம். அவருக்கு அந்த தகுதி இல்லை. அவர் வேண்டுமானால் நல்லடியாராக இருக்கலாம், மறுமையில் அல்லாஹ் அவருக்கு சிறந்த அந்தஸ்தை கொடுக்கலாம், அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவு. நமக்கும் அவருக்கு என்ன உறவு இருக்கு? ஒரு உறவும் இல்லை. நமக்கு என்ன தேவை இருந்தாலும் ரப்பிடத்துல கேட்டா அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். இன்னொரு விஷயம், நம்ம ரப்பிடத்துல எதையோ கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதிகமா கேட்டுக்கிட்டே இருந்தா அல்லாஹ் சந்தோஷம் ஆயிடுவான். இதுவும் என் நடிகார் என்ன தவிர யார்ட்டையும் கேட்க மாட்டேன், அவனுக்கு எது தேவையான ஏகிட்ட தானே வரான், இவன் தான் சிறந்த அடியான்னு சொல்லி அல்லாஹ் சந்தோஷம் அடையான். அப்ப நமக்கு வாழ்க்கையில என்ன தேவை இருந்தாலும் இந்த தர்காக்கு போற ஷிர்கான விஷயத்தை முதல்ல தவிர்த்துக்குங்க. சிந்திச்சு பாருங்க. அவரும் மனிதர் தானே, அவர்கிட்ட போய் என்ன கேட்க முடியும்? என்ன படைச்ச ரப்பு இருக்கானே, அவன் தான் கோடீஸ்வரருக்கெல்லாம் கோடீஸ்வரன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே ஒரே நாள் அல்ல கோடீஸ்வரன் ஆக்கிடுவான். அவன் கஜானில இருந்து ஒரு துளி கூட குறையாது. அப்படிப்பட்ட கோடீஸ்வரனை விட்டுட்டு நம்ம யாருமே ஒரு தகுதி இல்லாத ஒரு அவுலியாக்கள் கேட்டுட்டு இருக்கிறோமே, அதாவது நமக்கு தரக்கூடிய தகுதி இல்லாத அவுலியாக்கள் கேட்டுட்டு இருக்கிறோமே, அவர் சிறந்தவர் தான், அவுலியா சிறந்தவர், நம்ம அவுலியாவை குறை சொல்லவே இல்லை. ஆனால் நமக்கு தரக்கூடிய தகுதி அவருக்கு கிடையாது. அதான் நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். முதலில் ஷிர்க்ல முதலாவது வருவது தர்காவுக்கு போறது தான். அதுவும் இங்க இருந்து மக்கள் வண்டி எல்லாம் புடிச்சிட்டு நார்த் இந்தியா இந்த சொல்லுவாங்க பெரிய ஃபேமஸான தர்கா எல்லாம் இருக்குது, மக்கள் எல்லாம் டூர் கூட்டு போய் இன்னமும் ஒரு வக்து சரியா தொழுவது இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் போன ஜும்மால சொல்லியிருப்பேன்,
நமக்கும் காஃபிருக்கும் உள்ள வேறுபாடே தொழுகைதான். அந்த தொழுகை தொழுவது இல்ல, ட்ரெயினை பிடிச்சி வண்டியை பிடிச்சி குடும்பத்தோட இங்க இருந்து அப்படியே தர்காவுக்கு போறது. பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் நார்த் இந்தியாவில் தர்காவுக்கு போயிட்டு முட்டி மோதிட்டு வராங்க, பாவம் செஞ்சுட்டு வராங்க, செலவு பண்ணி பாவம் செஞ்சுட்டு வராங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப நமக்கு என்ன தேவை என்றாலும் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கையேந்த வேண்டுமே தவிர வேற யாரிடத்திலுமே கையேந்த கூடாது. இது ஷிர்க்ல முதலாவதா வருவது. இரண்டாவதா வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், சில மக்கள் அன்றாட வாழ்க்கையில சில விஷயங்களை காஃபிரோடு மிங்கிள் ஆயிட்டாங்க. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவான ஒரு மார்க்கம், ஒரு அழகான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துல நம்ம காஃபிர்களோட பழகுறதுனால அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நமக்கு வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, அதுல ஒரு பெரிய ஒரு நிறைய இருக்கு ஷிர்க்ல. சில விஷயத்த வெறும் ஹெட்டிங்கை மட்டும் சொல்றேன் டைம் இல்லாத காரணத்தினால. சில பேர் பண்ணாங்க, சூனியம் செய்வது மிக பெரும் ஒரு ஷிர்க். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி எவர் ஒருவர் சூனியம் செய்கிறார் என்று அந்த நாட்டுக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் அவரை கொலை செய்து விட வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு மிக பெரும் ஒரு பாவம் ஷிர்க். சில பேர் பார்க்கிறோம், நம்ம முஸ்லிம் சமூகத்தில் அதிகமாக இல்லாட்டாலும் ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்க, யாரு கூடயாவது சண்டை போட்டுட்டு இது போட்டுட்டு என்ன பண்றாங்க, மஷாயிக் மாமட்ட போயிட்டு இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும், எனக்கு இவன் சொத்துல பங்கு தரல, என்னை இவன் ஏமாத்திட்டான் அப்படின்னா பண்ணுவாங்க, சூனியம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது ஷிர்க், மிக பெரும் ஒரு பாவம், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுல இருந்து நம்ம தவிர்த்துக்கணும். அடுத்ததா பார்த்தா என்ன பார்த்தோம்னு சொன்னால், நம்ம சமூகத்துல இன்னும் ஒரு சில பேர் முட்டாள்தனமான இருக்கு. அதாவது சொன்ன காஃபிரோட சேர்ந்து காஃபியுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளோட நிறைய வந்து விட்டது. இன்னொன்னு பார்த்தோம்னா ஜோசியம் பார்க்கிறது. ஜோசியம் பார்ப்பது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். எல்லாம் பாருங்க, அல்லாஹ் சொல்றான் நானே காலமாக இருக்கின்றேன்னு சொல்றான். அல்லாஹ் நான் தான் காலமாக இருக்கின்றேன், நீங்க காலத்தை திட்டாதீங்க அப்படின்னு சொல்றான். உனக்கு நாளைக்கு அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் மாத்திரமா இருக்கிறான். சொல்றாங்க எப்பொழுது மழை பெய்யும், எப்பொழுது நிகழும் அல்லாஹ் மாத்திரம் தெரிஞ்சவனா இருக்கிறான். நபிக்கே தெரியல, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தாலே தவிர நபிக்கே தெரியாத அடுத்த நாள் என்ன நடக்கும் என்பது. இவங்க என்ன பண்ணுவாங்க, தோஷிகாரனை போய் உட்கார்ந்துட்டு பிசினஸ் பண்ண லாஸ் ஆயிருச்சு, பொண்ணு பார்த்துட்டே இருக்கிற சரியா செட் ஆகல, மாப்பிள்ளை பார்க்கணும் செட் ஆகல, என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. யாரு, ஒரு அப்துல்லா, ஒரு அப்துல் ரஹ்மான், அதுவும் காஃபிரான ஒரு ஜோசிகாரன் போயிட்டு உட்கார்ந்து ஜோசியம் பார்க்கறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஷிர்க். அவன் என்ன பண்ணுவான், சும்மா பார்த்துட்டு அப்படியாங்க, அவன் நாளைக்கு எனக்கு ஒரு நாள் சொல்லவே மாட்டான். யோசிக்கிற தந்திரம் பாருங்க, அவன் நாளைக்கு திங்கிழமை போறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கும் சொல்லவே மாட்டான். உங்களுக்கு நேரம் சரியில்லை, இன்னும் 2 மாசம் பொறுத்து இப்படி நடக்கும், 2 மாசம் நடக்குன்னு எல்லாம் மறந்துடும், இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துகிறானே தவிர, அதாவது உங்களை முட்டாளாக்குகிறானே தவிர, ஜோசியம் பார்ப்பது மிக பெரும் ஒரு ஷிர்க். நினைச்சு பாருங்க, ஒண்ணு வேணாங்க, அவன் மிகப்பெரிய எவ்வளவு பெரிய ஜோசிக்காரனா இருக்கட்டுங்க, நீங்க ஒரு பாக்கெட்ல ஒரு கொஞ்சம் காசு சும்மா போய் வச்சுக்கீங்க, ஒரு 5000 10,000 பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் கேளுங்க, நீ நாளைக்கு நடக்க போறத சொல்ற, அடுத்த மாசம் நடக்க போறதெல்லாம் சொல்றியே, ஒண்ணு இல்ல, என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு மட்டும் நீ சொல்லு, என் சொத்தை உனக்கு எழுதி கொடுத்துற சொல்லி பாருங்க. அவன் சொல்ல முடியுமா? அவனே சோத்துக்கு வழி இல்லாம உங்கள்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். நினைச்சு பாருங்க, ஜோசிக்காரன் சும்மா உங்களுக்கு ஜோசியம் பாக்குறான், ஜோசியம் பார்த்து எவ்வளவு வாங்குவான், 500 1000 2000 எவ்வளவு வாங்குறான். அவனே சோத்துக்கு வழி இல்லாம உங்களுக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய கணிப்பை அவனாலே கணிக்க முடியாது. நான் எப்ப பணக்காரன்னு அவனுக்கே தெரியாது. சோத்துக்கு வழி இல்லாம உங்களுக்கு வந்து காசை வாங்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்றதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நினைத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கின்றான் நானே காலமாக இருக்கின்றேன். என்ன நடக்கும் அல்லாஹ் நல்லா நடந்துச்சுங்க. நீங்கள் எப்பொழுது தாயின் வயிற்றில், ஒரு முஸ்லீம் இப்படிதான் நம்பணும், ஈமான்ல ஒரு பகுதி சொல்றாங்க, ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் 40வது நாள் கருவாக இருக்கும் பொழுது ஒரு மாணவர் வருகிறார். சொல்றாங்க, ஒரு மலக்குமார்கள் வந்து அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை தீர்மானிப்பாங்க. அல்லாஹ்வின் கட்டளை இணங்க, மலக்குமார்களுக்கு அந்த சக்தி இல்ல, அல்லாஹ் கட்டளையிடுவான், அந்த கட்டளைக்கு இணங்க அந்த மலக்குமார்கள் அது ஆணா பெண்ணா என்று தீர்மானிப்பார்கள். பிறகு இந்த குழந்தை எப்பொழுது இந்த உலகத்தில் பிறக்கும், என்னென்ன உணவுகள் சாப்பிடும், எப்படியெல்லாம் வாழும், எந்த தேதியில இறக்கும் என்பதை நீங்கள் 40வது நாள்
கருவில் இருக்கும் பொழுது மலக்குமார்கள் எழுதி விடுவார்கள். முடிஞ்சிருச்சு. இதை யாராலும் மாற்ற முடியாது. இது அல்லாஹ் தீர்மானித்தது. ஒரு முஸ்லிம் இப்படிதான் நம்பணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பண்றது? கொஞ்சம் பிசினஸ்ல லாஸ் ஆனோம்னியும் இல்ல பொண்ணு சரியா செட் ஆகலனா ஒரு முஸ்லிம் காஃபிர் இடத்தில் போய் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜோசியம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிமுட்டாள்கள். அவர்கள் எல்லாம் அடிமுட்டாள். ஒண்ணும் இல்லைங்க. மிகப்பெரிய ஜோசியர் சொல்லுவான், இந்தியாவிலே நான் தான் பிக்கெஸ்ட் பெரிய ஜோசியர் சொல்லிட்டு இருப்பான். அவ்வளவு பெரிய ஜோசியக்காரனா இருந்திருந்தா உலகத்துல எப்போ சுனாமி வந்திருக்கு, எத்தனை இது வந்திருக்கு, இந்தியாவில் எத்தனை வழி சுனாமி வந்திருக்கு, மழை வெள்ளம் புயல் வந்து அடிச்சிருக்கு, அப்படி கணிச்சுட்டு சொல்லிருக்க வேண்டியதானே. இன்னைக்கு சுனாமி வந்து இந்த மக்கள்லாம் ஓடிட்டு இருங்க, புயல் இந்த திசையை தான் தாக்கும், இங்க இருக்க மக்கள் ஓடி சொல்லிருக்க வேண்டியதானே. நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. சும்மா சேட்டலைட்ல பார்த்து மழை பெய்யுமா பெய்யாதான் சும்மா சொல்லலாம். எப்படின்னு தெரிஞ்சா ஒண்ணு, நம்ம இங்க இருக்கேன், என் கடையில நான் கேமரா செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் இங்க இருந்து கேமரால பார்த்தோம் சொன்னா அங்க வரது எனக்கு தெரியும். அதே போலதான் சேட்டலைட்ல ரொம்ப லாங்கா செட் பண்ணி வச்சிருக்காங்க கேமரா. பெரிய கேமரா நினைச்சுக்கல, மழை அங்க இருந்தே வந்துகிட்டே இருக்குன்னா சொல்லுவாங்க, இங்க இருந்து வந்துகிட்டே இருக்கு, திசை நோக்கி வந்துகிட்டே இருக்குது, இன்னொரு 1 ஹவர்ல இல்ல 2 ஹவர்ல இல்ல நாளைக்கு இந்த மழை இங்க வந்துரும் சொல்லுவாங்க. இதுதான் இது வானிலை கணிப்பை தவிர இது ஜோசியம் இல்ல. அதான் அந்த கேமரா பார்த்தா சொல்ல முடியுமே தவிர சேட்டலைட் இல்லாம அவங்க சொல்ல முடியாது. இதுதானே தவிர மற்றபடி நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் மாத்திரம் தான் அறிந்தவனாக இருக்கின்றான். ஒரு மூமின் ஒரு ஜோசியம் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு ஷிர்க், தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பண்றாங்க, சில பேர் பார்க்கறாங்க முஸ்லீம்லயே நல்ல பச்சை கலர் மஞ்சள் கலர்ல மோதிரம்லாம் போட்டிருப்பாங்க. கேட்டா வந்து ஹஜ்ரத் இது நாங்க போய் சொன்ன ஹஜ்ரத் எனக்கு வந்து இந்த கலர்ல இந்த மோதிரம் போட்டா ராசி கல்ல போட்டா நான் பணக்காரன் ஆயிடுவேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில் உன்னை பணக்காரனாக்குவான். நீ உண்மையாக மோமினாக இருந்தால் ஜி தாண்டி வராதீங்க, அப்படியே உட்காருங்க. ஒரு மூமின் அல்லாஹ் எதை நாடினானோ ஒரு நாளில் அவனை கோடீஸ்வரன் ஆக்கி விடுவான் அல்லாஹ். அதே போன்று ஒரே நொடியில் உன்னை பிச்சைக்காரனும் ஆக்கி விடுவான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் குன் ஃபயக்குன் தான், முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு மூமின் என்ன பண்றான், ஒரு காஃபிர் இடத்துல போயிட்டு அவங்க இடத்துல போய் கேட்டுக்கிட்டு கல்ல போட்டு பச்சை கலர்ல மஞ்சள் கலர்ல கல்ல போட்டு இருக்கிறான். நீ கொஞ்சமா சிந்திச்சு பாத்தியா? இதே கல்ல அவன் போட்டு அவையா பணக்காரன் ஆகல, உன்கிட்ட 100-200 தானே வித்துட்டு இருக்கிறான். அந்த கல்ல விற்கிறவன் அவனே வக்கு இல்லாம தான் 100-200 வாங்கிட்டு வித்துட்டு இருக்கிறான் அந்த கல்ல. நீ என்ன பண்ற, அதை வாங்கி போட்டு நீ பணக்காரராயிரம் சுத்திட்டு இருக்கிற. ஒரு எப்படி ஒரு முட்டாள்தனம். ஒரு மூமின் இப்படி எல்லாம் நடக்க வேண்டும். அப்ப ராசி பலன் பார்க்குவது மிகப்பெரிய ஒரு ஷிர்க். இதெல்லாம் ஷிர்க். ஷிர்க்குக்கு முதல்ல நான் சொல்லிட்டேன், ஷிர்க் எவ்வளவு பெரிய பாவம் நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப பாருங்க, இதெல்லாம் ஷிர்க் லிஸ்ட்ல வரதுதான். என்ன பண்றது, முதல்ல தர்கால போய் அவரிடத்துல அவுலியா இடத்துல கேட்கறது. அப்புறம் தர்கால சில விஷயங்கள் இருக்குது, என்ன பண்றாங்க அவரிடத்துல போய் நேர்ச்சி செய்யறது. தர்கால நேர்ச்சி செய்யறது, எனக்கு குழந்தை பிறந்துட்டா தர்கால வந்து நான் அதை பண்றேன் இதை பண்றேன். நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு உரியது. நேர்ச்சை என்பது ஒரு இறை வணக்கம், அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. நீங்க அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை செய்யுங்கள். அதை எப்படி செய்யணும்? அல்லாஹ் நேர்ச்சை பண்ணும்போது தவற சில பேர் மாத்தி பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க, எல்லாம் 2 நாள்ல என் பையனுக்கு ஆபரேஷன் இருக்குது, ஆபரேஷன் நல்லபடியா நடந்துட்டா நான் ஒரு 100 ஏழைக்கு சோறு போடுறேன். அல்லாஹ் நேர்ச்சை செய்யறாரு அவரு. ஆனால் அதுவும் தவறு. முதலில் நீ சோறு போடு, 100 ஏழைக்கு நீ உணவு அளிச்சுட்டு அல்லாஹ்வுக்கு உதவி தேடு. இதுதான் இஸ்லாம். நீ அல்லாஹ்வுக்கு அக்ரிமெண்ட் போடாத. நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், யா அல்லாஹ் நான் இதை உனக்காக செஞ்சேன் நீ எனக்கு தான். இதுதான் இஸ்லாம். நேர்ச்சையை கூட நம்ம சரியான முறையில் செய்யணும். நிறைய பேர் பார்க்கிறோம், நேர்ச்சையை அவுலியாக்களை செய்யல, அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்றீங்க. அந்த நேர்ச்சை சரியான முறையில செய்யணும். குகைவாசிகள் குகையில போய் மாட்டின உடனே என்ன சொன்னாங்க, எப்படி துவா கேட்டாங்க, அவர்கள் செய்த நன்மை எல்லாம் சொல்லி சொல்லி தான் அல்லாஹ்விடத்துல நான் என்ன பண்ணாங்க, உதவியை தேடினாங்க. கல்லு சிறிதான் நகுந்து அவங்களுக்கு வழி விட்டுது. இது மிகப்பெரிய ஒரு சம்பவம். அப்ப நம்ம நன்மையை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல உதவியை கேட்கணுமே தவிர அல்லாஹ் நீ கொடுத்தாதான் நான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாம் நேர்ச்சை. அப்போ இது அல்லாஹ்வுக்கு உரியது நேர்ச்சை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த அவுலியாக்களை போய் நேர்ச்சை செஞ்சுட்டு தர்கால போய் முட்டி மோதக்கூடாது. சில இடத்துல அங்க போயிட்டு ஆடெல்லாம் வெட்டுறாங்க, பலியிடுவார்கள். அல்லாஹ்வின் பேர் அல்லாது வேற நீங்க எங்க போய் பலியிட்டாலும் அதுவும் ஷிர்க்.
ஜோசியம் பார்ப்பது சிறுக்கு, சகுனம் பார்ப்பது அல்லாஹ் பண்ணிக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மள சில பேர் பைக் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எதுக்கு எவ்வளவு வந்துருவான், உடனே பைக்ல இருந்து இறங்கிறது. முஸ்லீமுங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் பைக் அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது யாராவது எதிர்க்க வந்துருவானா, உடனே பைக் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல போயிட்டு தண்ணி குடிச்சிரு, அதுக்கப்புறம் கிளம்புவது. நீ அப்துல்லாவா இல்லை ராமசாமி? அவனை விட கேடு கட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ அப்துல்லாவா இருந்தால் அல்லாஹ் என்னை நாடினானோ அதான் எனக்கு நடக்கும். நீ இறங்கி தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு வந்தா அவனை மௌத்து வராதா? நிச்சயமாக வரதான் செய்யும். அவனை விட கேடு கெட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் சமூகம். இன்னும் யாராவது வந்து புது மாப்பிள்ளைங்க பொண்ணு மாப்பிள்ளைய கிளம்பும் போது வீட்டுல யாராவது பெரிய வயசானவங்களை கூப்பிட்டு வண்டிக்கு எதிர்க்க அப்படி வர சொல்லுவாங்க. வயசானவங்க எதிர்க்க வண்டி வந்தா வண்டி நல்லா அழகா போகுமா. எத்தனை வண்டி பிரேக் இல்லாம எட்டி மௌத்தானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. உனக்கு அல்லாஹ் மௌத்தை நாடி விட்டால் அது வந்தே தீரும். உனக்கு அல்லாஹ் நன்மை நாடி விட்டால் அது உனக்கு கிடைத்தே தீரும். இவர் எதிர்க்க வரனாலேயோ அப்படி சகுனம் பார்ப்பதனாலேயோ ஒன்றும் நடந்து விடாது. இதுதான் காஃபிர் மக்களிடத்தில் கலந்து 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 அவருடைய கலாச்சாரத்தில் நம்மளும் மாறிவிட்டோம். அல்லாஹ் பாதுகாத்தார்களை தவிர. அப்பொழுது நாம் அந்த ஷிர்கில் இருந்து முற்றிலுமாக நாம் விலக வேண்டும். நான் திரும்ப நினைவுபடுத்துறேன், தர்காவுக்கு போறது, அங்க போய் நேச்சர் பண்றது, அங்க போய் அறுத்து பலியிடுறது, சூனியத்தை நம்புவது, அதாவது சூனியத்தை நம்புவது என்று சொன்னால் சூனியம் செய்வது, அதுக்கப்புறம் என்ன பண்றது, ஜோசியம் பார்க்கிறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, ராசிக்கல் மோதிரம் போடுவது, இதெல்லாம் ஷிர்க். பாவத்துல 3 விதம் சொன்னேன். பாவம், பெரும்பாவம், மிக பெரும் ஒரு பாவம். அந்த மிக பெரும் பாவம் தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறது இல்ல, யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. யாரெல்லாம் இதை செஞ்சிட்டு இருக்கீங்களோ, தர்காவுக்கு போனீங்கன்னா நீங்க மிக பெரும் பாவம் செய்றீங்க. ஜோசியம் பாத்தீங்கன்னா, சூனியம் செஞ்சீங்கன்னா, இதெல்லாம் மிக பெரும் பாவம். அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டு இதுல இருந்து விலகிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சில சிற்குல இன்னும் சில ஒரே விஷயம், மிகப்பெரிய ஒரு தலைப்பு, நாள் ரொம்ப நேரம் பேசலாம். இன்னொரு சின்னது என்ன சொல்றேன், சில பேர் தன்னுடைய பேரில் கூட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பேர்லாம் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம் சொன்னால் டைம் ஆகும், கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. சில பேர் என்னன்னு சொன்னா பேர்ல கூட இணை வைத்தல் இருக்குது. சில பேர் பேரோட பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த முகல் மன்னர்களா இந்தியா ஆனாங்க இல்லையா, அப்ப அந்த முகல் மன்னர் இந்த அவையில இருந்த சில என்ன சொல்றது, மன்னரை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரிய பெரிய பேரெல்லாம் வச்சு மன்னரை அழைப்பாங்க. அந்த பேரை இன்னும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் மிகப்பெரும் ஒரு பாவம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஷாகுல் அமீத். ஷாகுல் அமீத் என்ற பேர் வந்து மிகப்பெரும் ஒரு பாவம். ஷா என்றால் அரசர், ஹமீத் என்றாலும் அதிகாரம் படைத்தவன். அப்ப என்ன பண்றார், ஷாகுல் அமீத் என்றால் அரசனுக்கெல்லாம் அதிகாரம் படைத்தவன் என்ற அர்த்தம். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் மாத்திரம் தான் அரசர். இப்ப பேரு நம்ம தான் சிறுக்கு பண்றோம். இன்னும் சில பேர் ஷாஜகான் பேர் வச்சிருப்பாங்க. ஷாஜகான் பெரும்பாவம், பேரை மாத்திக்கணும். அதே போல் ஷா என்றால் அரசன், ஜஹான் என்றால் உலகம், உலகத்துக்கு எல்லாம் ஒரு அரசனம். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அரசன் கிடையாது. இப்ப ஷாகுல் அமீத், ஷாஜகான், இந்த மாதிரி பேர் நிறைய பேர் இருக்காங்க. பகதூர் ஷா, இப்படிலாம் எது அந்த ஷா என்றால் அடிப்படையில் பார்சி மொழியிலிருந்து வந்த வார்த்தைகள், இப்படி நிறைய பேர்லாம் இருக்குது. இத மாதிரி பேரெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், தவிர்த்துக்கணும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைக்க கூடாது. நமக்கு அது நம்ம முன்னோர்கள் வைத்திருந்தார்களா நிச்சயமா பேரை மாத்திருங்க. பேர்ல இவ்வளவு பெரிய பாவம் இருக்கிறது. இப்படி நம்ம ஷிர்கில் நிறைய சொல்லிட்டே போலாம். இது மிகப்பெரும் ஒரு தலைப்பு. இருந்தாலும் எதையெல்லாம் நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டோமோ அதில் இருந்து நாம் தவிர்த்து அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்டு இதிலிருந்து தவிர்ப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிதாஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்பான சகோதரர்களே, நாம் ஷிர்க் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களும் ரொம்ப டீப்பா போல ஒரு விஷயத்தையும், அதாவது சொன்ன சூனியத்தை மட்டும் ஒரு மணி நேரம் பேசலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜோசியத்தை மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். ராசிக்கலன் பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். அப்படி நிறைய பேசிட்டே இருக்கலாம். தலைப்பு மட்டும் தான் உங்களுக்கு சொன்னா சின்னதா புரிஞ்சிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து தவிர்த்துருக்கு அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாங்க. இன்னொரு விஷயம், இதெல்லாம் செஞ்சோம்னா
அல்லாஹ் நமக்கு என்ன தண்டனை தருவான்? கண்டிப்பா தருவான் இல்லையா? மிக பெரும் பாவம் செய்தால் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக தண்டனை தருவான். என்ன தண்டனை சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், எவர் ஒருவர் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவர் மௌத்தாகும் வரை இணை வைத்திலேயே இருந்தார்னா, புரிஞ்சிக்காமல் தெரியாமல் என்ன பண்றாரு, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்காம இத மாதிரி இணை வச்சுட்டே இருந்தார் என்று சொன்னால், அப்படியே சொல்றாங்க, எவர் ஒருவர் இணை வைத்து அவர் மரணிக்கும் வரை இணை வைப்பிலேயே இருந்தார் என்று சொன்னால் அவர் நரகத்தில் நுழைவார். அவர் எங்க போவாரு? நரகத்துக்கு போயிடுவாரு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு பாவம் பாருங்க. இணை வச்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, அதெல்லாம் இல்லைன்றது எனக்கு தெரியும், நான் தர்கா போயிட்டு தான் இருக்கேன், தாத்தா போனாரு, அப்பா போனாரு, நான் போயிருக்கேன், என் பிள்ளைகளை கூப்பிட்டு போறேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ஜோசியம் பார்ப்பேன், நான் சகுனம் பார்ப்பேன், இப்படியே இருந்துட்டே என்று சொன்னால் நீங்கள் மறுமையில் செல்லக்கூடிய இடம் நரகம். எச்சரிக்கிறாங்க, இப்படியே இருந்தேன்னு சொன்னா, பாவம் மன்னிப்பு செஞ்சு நீ திருந்தலன்னு சொன்னால், நீ இணை வைத்துக் கொண்டே இருந்துன்னு சொன்னால், ஷிர்க் வச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா நீ நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க, தவிர்த்துக்க வேண்டும். இந்த சில பேர் இந்த சில சொன்ன இல்லையா, இந்த ஜோசியம் பாக்குறது, இந்த மாதிரி விஷயம் பார்த்தோம்னா, எவன் ஒருவன் ஜோசியக்காரன் சொல்றத நம்ம ஒரு சஹாபி அப்பவே கேட்கிறாங்க, மாதிரி ஜோசியம் பாக்குறாங்களே இது என்னன்னு கேட்கிறாங்க. நீ அவனை பொருட்படுத்தவே செய்யாத சொல்றாங்க. என்ன பண்ணாங்க, அவன் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்றாங்க. யார் சொன்னா? நபிசம் சொல்றாங்க. ஒரு சஹாபி போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி ஜோசியம் பாக்குறாங்களா என்ன, நீ அவனை கண்டுக்காதுன்னு சொல்றான். நீ கண்டுக்காத, அவன் ஒரு மனுஷனே கிடையாது, அவனை படுத்து நீ பொருட்படுத்தவே பண்ணாத, அல்லாஹ்விடத்துல போய் நீ கேள்வி சொல்றான். ஜோசிக்காரன் நம்ம மதிக்க கூட கிடையாது, அவன் மனிதனாக இருக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவன். நபிசம் சொல்லி கொடுத்த வார்த்தை நமக்கு. அப்ப இப்படிலாம் செஞ்சோம் சொன்னாங்க, நீ அப்படி நீ ஜோசிக்காரன் சொல்றத நீ நம்பிட்டேன்னு சொன்னா உன்னுடைய 40 நாள்கள் தொழுகை உன்னை விட்டு அழிக்கப்படும். நீதான் கஷ்டப்பட்டு தொழுது வச்சிருப்ப, உன்னுடைய அமல்கள் கொஞ்சம் தொழுகை இருந்திருக்கும். ஜோசிக்காரன் சொல்றத நீ கேட்டுட்டு நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய மலக்குமாரெல்லாம் பண்ணுவாங்க, உன் அக்கௌண்ட்ல இருந்து 40 நாள் தொழுகை எடுத்துருவாங்க. நீ 40 நாள் தொழாத பாவியாக மாறி விடுவாய். அப்ப என்ன பண்ணோம், இத மாதிரி பாவங்களை நம்ம செஞ்சோம்னு சொன்னா இந்த தண்டனை எல்லாம் நமக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த ஷிர்கில் இருந்து நாம் முழுமையாக வெளியே வந்து அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி அவரிடத்துல மட்டும் கையேந்தக்கூடிய மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. எதை சென்றோமோ எதை அறிவித்தோமோ அதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹ் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாக்கீமுஸ் ஸலாம்.